இங்க ராசா சொட்டையா இருக்கிறதுனால பக்கத்து வீட்டு பாட்டி அவனை எப்பயுமே கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டுமே கிரிக்கெட் விளையாடுறதுக்காக கூப்பிடுறான். ராசாவோட தலையில ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுறதுனால பேட் பிடிக்கிறவன் விக்கெட் விட்டுறான்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ராசாவோட அப்பா அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்க, இவனோட தலையாலதான், இதை சின்ன வயசுலயே நீங்க சரி பண்ணிருக்கலாம்லன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு ராசாவோட அப்பாவும் இது பரம்பரை சொட்டை இல்ல, எங்க அப்பாவுக்கு 75 வயசுலதான் முடி கொட்டுச்சு, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக ஹேர் ஸ்டைல் நிறைய ட்ரை பண்றேன்னு சொல்லி அதிகமான கெமிக்கல் யூஸ் பண்ணதுனால எனக்கு சொட்டையாயிருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ராசாவும் என்னது நீங்களும் கெமிக்கல் சொட்டையான்னு கேட்டு அவனுக்கு நடந்ததையும் சொல்றான். ராசாவுக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் முடி நல்லா தான் இருந்திருக்கும். காலேஜ்ல ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றன்ற பேர்ல பொண்ணோட பிராண்ட் ஆயில வாங்கி நிறைய யூஸ் பண்ணுவான். அதுல நிறைய கெமிக்கல் கலந்திருந்ததுனால முடி கொட்டி போச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராசாவோட அம்மா அழுதுகிட்டே ராசாவை கூப்பிடுறாங்க. எல்லாரும் பயந்து போய் என்னன்னு கேட்க, பொண்ணு பார்த்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா நம்மளோட பையனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி வச்சுட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்க எல்லாருக்குமே காஃபி கொடுக்குது. பொண்ணோட பேரு பிரியா. அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பாட்டியோட பேத்தின்னு தெரிய வர ராசாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க வீட்டாளுங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராசாவும் எனக்கு பிரியாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்கள பிரியா வீட்டு கூட்டிட்டு போய் பொண்ணு கேக்குறான். பிரியாவும் எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்ல 2 வீடுமே சேர்ந்து நல்லபடியா ரிசப்ஷன் வச்சு முடிக்கிறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சா அன்னைக்கு நைட்டு ராசாவோட ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாருன்னு சொல்றான். இவனும் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். பிரியா இன்னொருத்தரை கிஸ் பண்ற மாதிரி வீடியோ இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆக